தூரம் புரிஞ்சுக்கிற தன்மை எல்லாருக்கும் இருக்குன்னு நினைச்சுதான் நம்ம பேசணும். ஒரு சில லூசு புண்டைங்க இப்ப ட்வீட் போட்டுதுன்னு கேள்விப்பட்டேன். ஸ்பேஸ்ல இருக்கிறது பூரா லூசா இருக்குன்னு சொல்லி எவனோ போட்டிருக்கானா. சோ அந்த லூசு புண்டை ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீ தாண்டா கடைசி வரைக்கும் லூசு புண்டை. சொல்றது புரியுதா? நீ தான் லூசு புண்டை. அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்க. உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். கரண்ட் கம்பியை தொட்டா உனக்கு தான் ஆபத்து. எரிஞ்சிராத தயவு செஞ்சு. நான் வந்து ரொம்ப தர லோக்கலா இறங்குனேன்னு வச்சுக்க. நான் உண்மையிலே சொல்றேன், நான் பேச விரும்பல. இதை ரெக்கார்ட் பண்ணி போடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தர லோக்கலா இறங்குனா புண்டை நீலாம் இருக்கிற இடம் தெரியாம போயிருவேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வேண்டாம். நீங்க பாருங்க ப்ரோ, நான் இருக்க டேஞ்சரு. நான் வெளியில கிளம்பிடுறேன். நல்லா இருப்பீங்க. நீங்க பேசிக்கோங்க. வைக்கிறேன். ஓகேண்ணா ஓகே. இவனுக்கு யாரா இவனுங்க பூமி புண்டைங்க சாமி எப்பா டேய் பார்த்தா கொஞ்சமா அறிவு கீழே ஒரு பொட்டை அந்த கர்ணன் ஒண்ணு விஜய் ஃபேன் இருக்கும் பாரு, அந்த பொட்டையை தூக்கி கொடு. அந்த பொட்டை ரெக்கார்ட் பண்றான். ஆட்டோம் பாத்ரூம் ஒரே நிமிஷம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். அவர் சொன்னது விஜய் ஃபேன்ஸையும் சேர்த்துதான் சரியா? ஆஃப்லைன் ஃபேன்ஸ் ஃபர்ஸ்ட் மாதிரி இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் ஒருத்தர் நிக்க மாட்டீங்க பாத்துக்கோங்க. உங்களுக்கு தான் அந்த சவாலு, ஓப்பன் சவாலு. அதே மாதிரி எங்க சைட்ல உள்ள அந்த சில தற்கூரிங்ஸ் எல்லாம் இருக்கானுங்களா, அவனுங்களுக்கு ஒன்னும் வேற ஒன்னும் இல்ல ப்ரோ. கொக்கி குமார்லாம் பாயிண்ட் கேஸ் குத்தணும் ப்ரோ. விடு ப்ரோ. ஜெயகாஷ் ப்ரோ, கொக்கி குமார்லாம் ஜெட்டில மூத்திரம் போன பசங்க. விடு, மூத்திரம் போன பசங்க தானே அவனுங்க கொக்கி குமார் கிட்ட. ரைட்டு. அவரு கொலை மிரட்டல் விடுறாரு அப்படி இப்படின்னு ட்வீட் எல்லாம் போட்டு வச்சிருக்கானுங்க. அப்படியே வச்சுக்க, அப்படிதான் விடுவோம். என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. உங்களால என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். தைரியமான ஆம்பளை இருந்தா நம்பர் இருக்குல்ல, இல்ல நம்பரை கூட கேக்குதுடா சொல்றா. கேக்குது சொல்றா. நம்ம சைடுல போட்டானுங்க. நம்ம சைடு தான். ஆமா இல்ல ஓகே ஓகே, அப்ப பாத்துக்கலாம். ஒரு இல்ல இந்த புண்டைக்கு சோத்து உப்பு போட்டு திங்கிற அளவுக்கு கொஞ்சம் மூளை பூண்டை இருக்கா இல்லையான்னு தெரியல. இவள்கிட்ட போற திரும்ப அப்படிதான் பண்றாங்க. என்னத்த சொல்றது இவனுங்க எல்லாம். சூத்தச்சு இல்லாமான்னு பாக்குறேன் நான். பேசாம சோத்துல உப்பு போட்டு திங்கிற அளவுக்கு கொஞ்சம் மூளை பூண்டை இருக்கா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவரே வந்து பேசிட்டு போயிட்டாரு, முடிஞ்சிச்சு. பாப்போம் அடங்குதான்னு பாப்போம். நம்மளுக்கு படம் வருது மச்சான், உரு மச்சான் பாத்துக்கலாம். ஒன்னே ஒண்ணுதான், இதுக்கப்புறம் வந்துட்டு எதையுமே இந்த இக்னோர் பண்ணிட்டு போகணுன்ற ஒரு பேச்சே வச்சுக்காதீங்க. எவனாச்சும் அவரை பத்தி தப்பா போடுறான்னா ஸ்பாட்லயே அடிங்க. அததான் நானும் சொல்லுறேன். தப்பா சாக்கடை அசிங்கம் அப்படின்லாம் பாக்காதீங்க. எவ்வளவு போறானா எல்லாரையும் வந்துட்டு இந்த மாதிரி ட்வீட் போட்டு வேடிக்கைலாம் அதர் ஆர்மி எல்லாம் கோட் பண்ணிட்டு சிரிக்கிற அளவுக்கு முட்டா பூண்டை கூதித்தனமா போட்டு வச்சுக்கிறீங்க. அப்பனா உங்க அறிவு பூண்டை மூளையில இருக்கா சூத்துல இருக்கா உங்க தேவடியா பசங்களா? அதான் கணிச்சு சொல்றேன். இப்படி விடதான் வளர்ந்து கிடக்கு. இதுக்கப்புறம் எவனாச்சும் அவரை பத்தி தப்பா போடுறான்னா இந்த ஸ்பாட்லயே போட்டு தூக்கி போட்டு விதிங்கன்றேன். எதுவுமே பாத்துட்டு இருக்காதீங்க. இல்ல இனி எல்லாம் ஓக்காது கன்ஃபார்ம். உண்டா ஆன் ஸ்பாட்ல நீ சொல்ற மாதிரி ஆன் ஸ்பாட்லயே பாருங்க. இந்த பேசுற இந்த ஃபயர் அப்படியே வச்சுக்கோங்க. நாளைல இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. எவன் வேணா சர்க்காஸ்டிக்கா அவரை பத்தி போடுறானோ, அந்த ரேசிங் பத்தி போட்டானா, என்ன வேணா போட்டு கிளிங்க. என்னதான் இதெல்லாம் பாக்காதீங்க. இப்பதான் எல்லாரும் இப்ப வந்துட்டு கரெக்டா வந்துட்டானுங்க. இப்ப எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு மைண்ட் வந்துருச்சு. எதனால தப்பா பேசுறாங்க கமெண்ட்ல போய் திட்டிட்டு தான் இருக்கானுங்க. நம்ம என்ன ட்வீட் கொஞ்சம் டிஎம் மட்டும் பண்ணி விட எனக்கு யாருன்னு பாக்கலாம். கொஞ்சம் கூட மூளையில ஒத்தா என்ன இருக்குதுன்னு தெரியல. சூத்துல வச்சிருக்கீங்க மூளைய ஒத்தா மாத்தி மாத்தி வச்சிருக்கீங்க. ரீப்ளேஸ் இல்ல இவ்வளவு தூரம் பேசி இவ்வளவு தூரம் புரிய வைக்கிறதுக்காக ஒருத்தர் பேசிட்டு போயிருக்காரு. கொஞ்சமாவது கேட்டீங்களா இல்லையான்னு கொஞ்சமா அறிவு புண்டை இருக்கா இல்லையாடா? தெரிஞ்சவங்க எல்லாம் இல்ல கொஞ்சமா இருக்கா இல்லையாடா? கேவலமா பேசணும்னு தோணுது எனக்குலாம். நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தனை புடிச்சு ஆஃப்லைன்ல சூத்தச்சா என்ன ஆகுதுன்னு பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒருத்தா என்ன ஆகுதோ ஒருத்தா. இவங்க எல்லாம் ஒரு ஆளு புண்டைங்க. இவங்க ஜோக்கர் கூதிங்க. அதான் அவரே சொல்லிட்டாரு. அவரே சொல்லிட்டாரு. ஆனா ஒருத்தா அடிச்சு விட்டுருவான்லாம் நினைக்க கூடாது இவனை. ஒருத்தா அதுக்கப்புறம் மறுக்கவே மாட்டான் அவன். அதை உமால சும்மா சொல்றேன்லாம் இல்ல. ஜோக்குலாம் இங்க வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. இதையும் தட்டி விடுறா. இதெல்லாம் பேசி வேஸ்ட் தான்டா. என்ன வேணா பண்ணிட்டா அவனுங்க திரும்ப. ஆனா நான் இப்பயும் சொல்றேன், அவர் சொன்னதுதான். ஆஃப்லைன் ஃபேன்ஸ் இறங்க. பிரேக் ஆகுதுடா.
இல்ல ஒரு ஒரு பாயிண்ட் ஒண்ணு சொன்னா தெரியுமா, எனக்குலாம் சிரிப்பு தாங்கல. கடைசி வரை ஊம்பு ஊம்பு ஊம்புன்னு ஊம்பிக்கிட்டே இருக்கதா விஜய் லைஃப் ஃபேன்ஸ்க்கு சொன்னாரு தான் பாத்தியா, சொன்னாரு. எனக்குலாம் சிரிப்பு அரட்டிருச்சு. நான்லாம் எனக்குலாம் இல்லடா இல்ல சொன்னார்ல, இந்த மாதிரி ஆஃப்லைன் ஃபேன்ஸ் எல்லாம் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். இங்க உட்காந்து சும்மா போன்ல போட்டு மெசேஜ் மட்டும் தான் ஆமா எங்களால போட கணேஷ். முடியும், ட்வீட் மட்டும் தான் கணேஷ் போட முடியும். சரியா? சொல்லியா டேய், நீ தான் ரொம்ப நேரம் பேசுனியாடா? நான் பேசவே இல்லையாடா, அவர் தான்டா பேசினாரு. இல்ல, நீ என்ன டோன்ல பேசுனியோ அதே டோன்ல தான்டா அவர் பேசிட்டு இருக்காரு. டேய் எதோட லிங்க் பண்றான் பாரு. ஆனா ஒண்ணு போட்டு முதல்ல இவனை அடிக்கிறா. சூத்து அடிச்சு விட்டுட்டா அப்படி சரியான ஸ்பீச். சொல்ல போனா ஒரு 10 நிமிஷத்துக்கு பாத்தீங்கன்னா காய்கறி போடாத கூட தான். ஜெயா செடியும் பாரு ஒரு செகண்ட். என்னடா இது இவ்வளவு இல்ல கேவலமா இருக்கு? உண்மையாலுமே சொல்றேன், அவர் பேசினதை கேட்டு கொஞ்சமாவது சூடு சொரண பூண்டை இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஐடியா டீஆக்டிவேட் பண்ணிட்டு இன்னையோட ஓடி போயிரு. இல்லன்னா சூத்தடி கன்ஃபார்ம், அது காட்டடி பேயடியா இருக்கும், பாத்துக்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். டேய் ஆனா எனக்கு இதெல்லாம் சத்தியமா புரியலடா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கூடயே இருந்துகிட்டு இப்படி பண்றானுங்க. சரி விட்றா, நான் எதுவும் பேசுறேன். பாரு, ஆமாடா, என்ன அடிங்கடா. இவனா மேல ஒரு குத்து ஷேர் ஒண்ணே பண்ணுங்க, இவனை பாத்துட்டு அடிங்க. தெரியுமா, அப்படி ஏதாச்சும் அவரை பத்தி சர்க்காஸ்டிக்கா ட்வீட் போடுறான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒண்ணு என்ன நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், எவனாச்சும் வந்துட்டு அந்த மாதிரி ட்வீட் போறானா அவன் மீடியா ஃப்ரெண்ட்லாம் செக் பண்ணி பார்ப்பேன். ஏதாச்சும் தலையை பத்தி பாசிட்டிவா போட்டிருக்கானா, ஏதாச்சும் போட்டிருக்கானான்னு பார்ப்பேன். ஒரு புண்டையும் போடலன்னு வச்சுக்கோவேன், அவனை நான் ஒரு ஆளு புண்டையா கூட மதிக்க மாட்டேன். எப்படின்னா இந்த கக்கூஸ்ல கையடிச்சு விடுவாங்க பத்திரிக்கை, அதை விட கேவலமா பார்ப்பேன். ஏன்டா எல்லாம் ஒரு புண்டையும் போல அவனை எதுக்கு அடிக்கணும்னு சொல்லிட்டு எவனாச்சும் தலையை பத்தி பாசிட்டிவா போட்டிருக்கானா. மட்டும் நான் சொல்லிக்கிறேன் வினோத், ஒரே நிமிஷம் வினோத், அவன் நேம் மட்டும் பேசி தூக்கி போட்டு போகிறேன், அதே எடுத்து போட்டுருக்கான். டேய் கணேஷ், ஒன்னே ஒண்ணு இங்க பாருவேன், நம்ம டாபிக் ஒண்ணு வச்சுக்கோம்னா அதே போல பேருவாவனே ப்ளீஸ். தயவு செஞ்சு இதை விட்டுருங்க. இந்த விஜய் தருண் ப்ரோ நம்ம அபிஷேகம் பண்ண வேணாம். அவன் பாத்ரூம் இரு ப்ரோ, அவன் பொண்டாட்டி போட்டுங்கிறான் ப்ரோ, கம்னு இரு ப்ரோ. அந்த கர்ணன் ஒருத்தங்கிறான்ல விஜய் ஃபேன், கர்ணன் இல்லையா? கரண் ஐயோ, நீ கர்ணன் சொல்லி அந்த கர்ணன் ஆயிட போகுது. சரி ஏதோ ஒண்ணு. நான் தான் பேர் சொல்லி தானே சொல்றேன், நான் பேர் சொல்லி சொல்றேன் நானு. இதே ரெக்கார்ட் பண்ணி போடுறா. சங்கீதா பூஜை ஒண்ணு போட்டுருவோம். ஊர்மலை போனவனுக்கு வேணாம் கணேஷ் ப்ரோ, அது விடு ப்ரோ, அது தப்பு. இரு ப்ரோ, அவன் என்ன இப்ப கக்கூஸ் தண்ணி குடிச்சவன் அவனுங்களுக்கே அவ்வளவு திமுற அவனுங்களுக்கு. நாளைக்கு பீ தண்ணி குடிக்க மகாபலிபுரம் போறாங்க, அங்க போய் பீ தண்ணி குடிச்சிட்டு வாங்கடா, சிறு போயிட்டு வச்சு அனுப்புவாங்க. இது ரெக்கார்ட் பண்ணி போடு ப்ரோ. நீ பேசு கணேஷ் ப்ரோ. என்ன ப்ரோ, நான் பேச வேணாம் ப்ரோ, நான் பேசினா வேற மாதிரி போயிடும் ப்ரோ, விட்டுருங்க. புரிஞ்சுக்காத அறிவு கேட்ட கூதிங்கதான் இருக்குது உண்மையாலே. என்ன சொல்றேன்னு தெரியல. டேய் அது ஆகாதவன் அப்படிதான் போடுவான். சரியா? கொலை மிரட்டல்னா விடட்டும், அப்படிதான் விடுவான், வேற ஒண்ணுமே இல்ல. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன்ல, எவெல்லாம் தலையை பத்தி பாசிட்டிவா போட்டிருக்கான் நான் பேசினா மட்டும் அவனை மதிச்சு ரிப்ளை பண்ணுங்க. எந்த கூதியா நினைச்சு தலையை பத்தி ஒரு ட்வீட் கூட போடாம அவரை பத்தி பேசினாலும் அவனை கண்டு கூட கண்டுக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். அவனெல்லாம் மதிச்சு பேசி நீங்க பெரிய காட்சி கொடுக்க கூடாது. எவனாச்சும் இப்ப யாராச்சும் ஒருத்தன் கீழே இருக்கிற எவனாச்சும் தலையை பத்தி பாசிட்டிவா போட்டு ஏதாச்சும் ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறானா அவனை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணி அவனுக்கு நீங்க ரிப்ளை பண்ணுங்க. தலையை பத்தி ஒரு ட்வீட் கூட போடாம கண்ட நாயெல்லாம் பேசுறானோ அவெல்லாம் வந்துட்டு நீங்க மதிச்சு கூட பேசாதீங்க. உண்மையை சொல்றேன், நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் நினைச்சா டெய்லி எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஆனா நான் ஏன் விடுறேன்னு தெரியுமா, அந்த ஐடி எல்லாம் பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு தான் ரிப்ளை பண்றது நம்ம ஃபேன்ஸ். ஒரு எடிட் ஒண்ணு வந்திருக்குறா, மொத்தமா பண்ணிருக்கான்டா பில்லாலுக்கு. அந்த கூதியா மைக் கேட்டான், அதுக்கப்புறம் கீழே போயிட்டான். அடே வாடா இப்பாடா பில்லாலுக்கு பாடா. இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உண்மையாலே ப்ரோ அவரு மேல நம்ம ஆள் இன்னர் பீஸ் தான் முக்கியம்னு சுத்திக்கிட்டு இருக்காளு. இப்படியே பண்ணாருன்னே வச்சுக்கோங்களேன், ஒரேடியா போட்டு போயிடுவாரு. அவர் இந்த மாதிரி 10% என்னைக்குமே பாக்குற மாட்டாரு. அவர் மத்த 90% பாக்குற ஆளு அவரு. இல்ல கரெக்ட் ப்ரோ, தேவையில்லாத உக்காந்துக்கிட்டு இவனுங்க என்னத்த சொல்றது, ஒரு ஆளு புண்டே கிடையாது ப்ரோ இவங்க ஜோக்கர் கூதியானுங்க. இல்ல ப்ரோ, அவரு கண்ணன் அவ்வளவு மெச்சூர்டா பேசிட்டு இருக்காரு, அப்பயும் லூசு கூதி மாதிரி ட்வீட் போட்டுன்னு இருக்கானுங்க. வச்சுக்கிட்டு என்னத்த பண்றது. ப்ரோ அதெல்லாம் அவர் அண்ணனே சொன்னார்ல, அதெல்லாம் ரொம்ப மஸ்டா நம்ம நோட் பண்ணவே தேவையில்ல. அவன் மனுக்கு இருக்க மாதிரி பேசிட்டு போயினே இருக்க வேண்டியதான் அவன் வேலை, புரியுதா? அவன்லாம் கொஞ்சம் மெச்சூர் ஆகுது பசங்க, அவனுங்கலாம் சின்ன குழந்தைங்க மாரி தட்டி விட்டு போயிடணும் அவனுங்கலாம். அதை வச்சுட்டு அவர் சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டா இருக்கும் எல்லாமே. அவர் அண்ணன் கரெக்டா பேசணும் எல்லாமே. இல்ல
உண்மையாலே அது மிரட்டல்னு சொல்ற முடியாது. அவர் உண்மையாலே செய்யக்கூடிய ஆள் மாதிரி தான் பேசிட்டு போனாரு. கரெக்ட். அவர் சொன்னது எல்லாமே ஒரு முக்கியமான பாயிண்ட் நிறைய இருக்குது. அவங்கள கண்டுக்காத, நான் இப்படியும் பண்ணுவேன், என்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு அது ரெடியா சொல்லிட்டு எக்ஸாக்டா சொல்லிட்டு போறாரு. புரியுதா? அதையும் அதுதான் தாண்டி ப்ரோ. வந்து பேசுனா நம்ம கிறுக்கனுக்கு தான் அப்படி இருப்பாங்க. நம்ம சைட்ல பேசணுங்க ஒரு 3 நைட் எனக்கு தெரியும். டாக் டேவிலுக்கு எனக்கு தெரியும். அவங்களும் நான் வைக்கிறேன் போற நாளைக்கு அப்ப பெருசா இருக்கேன் அப்ப அன்னைக்கு. இல்ல ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இல்ல சரி இல்ல ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இவரு அவர் வந்து பேசினாரு அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு போட்டு அவரை போட்டு அடி அடிக்கிறீங்க. புரியுதா? அவர் எதுவுமே பண்ணல. ஒரு அப்டேட் கொடுக்கல, வரலன்னா அவரை போட்டு அடிக்கிறீங்க. நீங்க என்னையா மென்ஷன் பண்ற? நான் என்னைக்கு அவருக்கு ஆப்போசிட்டா பேசுகிறேன்? ஒன்னா சொல்லலையா? தூங்க போற நேரத்துல பொதுவா சொல்லிட்டு இருக்கேன். தூக்கத்துல எழுந்திரிச்சு வந்து பேசுறியா? அப்படி பண்ற என்ன சொல்றாங்க? உர்ரா மச்சான், நம்ம என்ன கன்வே பண்ண வந்தோமோ கன்வே பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறது புரியாதது. ஓகே ஓகே ஓகே. அப்டேட் வருது, அப்டேட் என்ஜாய் பண்ணுங்க. தினமும் வரப்போகுது. இதுக்கப்புறம் நம்ம கால பொற்காலம் தான். அவ்வளவுதான். ஹைப்பே இல்லைன்னு இருந்தீங்க, ஒரு மொத்தம் அள்ளிட்டு போயிருச்சு. இதுக்கப்புறம் என்ன வரப்பிரசாதம் மாதிரி ஒரு படம் வருது. இததான் நம்ம எப்படியாவது லிஃப்ட் பண்ணலாம். அவன் மத்த ஃபேன் பேஸ்ல அதான் ப்ரோ சொல்றான். அது என்ன சொல்றது, எப்படிடா கம்பு சுத்தலாம், எந்த கேப்லடா கம்பு சுத்தலாம் தான் சுத்துவாங்களே. எந்த படத்தை எப்படா நம்ம இது பண்ணலாம், எப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணலாம். இல்ல இவங்க சொல்றாருல, அவர் சொன்னாரு பாத்தீங்களா, 40 நாள்ல 6 அப்டேட் தான் இருக்கு, மொத்தமா விட முடியாதுன்ட்டு. உண்மைதான் ப்ரோ. இப்போ மத்தவங்க எல்லாம் வந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா அப்டேட் விடுறாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பரான ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, ஆடியோ லான்ச் வைப்பாங்க. அப்படி இல்லைனாலும் க்ரூ வந்து ப்ரெஸ் மீட் வைக்கும், அந்த மாதிரி எல்லாமே பண்ணும். நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அப்டேட்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு படம் ரிலீஸுக்கு கிட்ட தான் புஷ் பண்ணுவாங்களே. புஷ் பண்ணி அந்த இருக்கிற அந்த ஒரு 1 மந்த்லயோ இல்ல 1.5 மந்த்லயோ பயங்கரமா எப்படி பூம் கிரியேட் பண்ணலாம் தான் பிளான் பண்ணுவாங்க. ஸ்ட்ராட்டஜியே அதுதான் நம்ம ஆள் படத்துக்கு. அத வந்து புரிஞ்சிக்காம நீ சுரேஷ் சந்திராவை அடிக்கிறதோ, இல்ல இவர நம்மால பேசுறதோ ஒரு பிரோஜனமும் கிடையாது. யோசிச்சுட்டாரு, என்னடா இவனுக்கு என்ன பண்ணாலும் பிரச்சனை, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு அவர் ஒரு செகண்ட் யோசிச்சாருன்னா, அவரு பண்ண மாட்டாரு. கணேஷ் ப்ரோ நான் பண்ணுவாருன்னு சொல்ல நானு. ஆனா போடாமயிரும் தூக்கி போடுறதுக்கு அவருக்கு 1 நிமிஷம் ஆகாது. ஏன்னா அவர் அதை பத்திலாம் யோசிக்கிற கூடிய ஆளே கிடையாது. எப்பா நான் இருக்கிற இடம் தெரியாம இருந்தாலே எனக்கு போதும்டா, நான் ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன்டா, நான் நல்லா வாழ்வேடான்னு போயிட்டே இருப்பாரு. ஏன்னா பர்ஃபெக்டா ஒரு ஹியூமனா அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. நீ என்னைக்கு ஹியூமனா மாற போற, அவ்வளவுதான் சிம்பிள். அப்டேட் காஜ் புடிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்காத. அப்டேட்னு அப்டேட் காஜ் புடிச்சு சுத்தாத. சரியா? கலெக்ஷன் காஜ் புடிச்சு சுத்தாத. படம் வந்து 6 படமோ 7 படமோ இன்னும் எத்தனை படம் எண்ணிக்கைன்னு நமக்கு தெரியாது. வர படம் நம்மளுக்காக தான் வருது. இங்க முடிஞ்சா படத்தை பாரு, என்ஜாய் பண்ணு. உனக்கு பிடிக்கலையா உன்னோட வச்சுக்கோ, இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட படத்தை இந்த மாதிரி எனக்கு இது சரியில்லை, எனக்கு இது கொஞ்சம் நல்லா இருந்தா, இது கொஞ்சம் இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கலாம், படம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படி சொல்றதுனால கூட உன்னை எவனுமே போட்டு அடிக்க போறது கிடையாது. எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம், எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம்னா இதுக்கப்புறம் எவனும் சும்மா இருக்க மாட்டான். எல்லாருமே போட்டு பொழக்க தான் போறானுங்க, அது மட்டும் உறுதி. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு உண்மையா ப்ரோ, நான்லாம் வந்து மோஸ்டா எந்த இதுலயுமே யாரையுமே போட்டு திட்டுறதோ ஸ்பேஸ்லயுமே போயிட்டு அபியூஸ் பண்றது மாதிரி பண்ணவே மாட்டேன். ஆனா எல்லாத்துக்குமே ரூட் காஸ் வந்து அவருதான் சரி, அவராவே இருக்கட்டுமே. அப்படி இருந்தா கூட உனக்கு என்ன பிரச்சனை அதுல? நீ எங்க அஃபெக்ட் ஆகுற? உனக்கு மார்க்கெட் போதா, இல்ல உனக்கு வேலை போதா, இல்ல உன் பிளேட்ல சோறு விழலையா, இல்ல உன் வீட்டுல உங்க அப்பா மதியாம போறாங்களா? நீ வந்து உன் ஈகோக்காக, நீ வந்து உன்னோட ஈகோக்காக படம் வந்து யாருமே இல்லடா. என்ன ப்ரோ? சொல்லு ப்ரோ, சொல்லு ப்ரோ. அதான் நீங்க வந்து உன்னோட ஈகோக்காக இந்த மாதிரி என்ன சில்லற பசங்களாம் என்ன வந்து சொல்றாங்க, நான் அதுக்கெல்லாம் ஒரு படம் பண்ண மாட்டாரு. அவர் மைண்ட்ல ஒரு 4-5 ஸ்கிரிப்ட் இருக்குது. அவரு இத்தனை வருஷம் 35 வருஷம் 30 வருஷம் மேல பண்ணிட்டாரு. பிலிம்ஸ் இவ்வளவு பண்ணிட்டாரு, கமர்ஷியல் படம் நிறைய பண்ணிட்டாரு. இதுக்கு இதுக்கப்புறம் ஒரு படம் போற படம் வந்து எத்தனைன்னு நமக்கு தெரியாது. அதனால அவர் மைண்ட்ல ஒரு 4-5 ஐடியா வச்சிருப்பாரு, அவர் அதான் பண்ணுவாரு. அவனுக்கு உனக்கு புரிய மாட்டேங்குது. அவன் பேசினால உன் ஆள் தர உனக்கு தெரியாது. அதுதான் ப்ரோ, உன் ஆள் தர உனக்கு தெரியாது. அதுதான் இவன் என்னன்னா கம்பு சுத்தணும். இவங்களுக்கு கம்பு சுத்துறது நீ எப்படி சுத்தணும், படத்தோட குவாலிட்டியை வச்சு சுத்தணும். படம் இந்த மாதிரி படம் நம்மளுக்கு எத்தனை வந்திருக்குன்னு பாக்கணும்.
நம்ம டீம்ல பேசுறாங்கன்னா அப்ப நம்மளுக்கு நம்மளோட ரெக்கார்ட்ல எடுத்து பாரு, நம்மள எவ்வளவு வர்சட்டிலிட்டி இருக்கு, நம்மளோட பிலிம்ஸ் எத்தனை இருக்கு. எல்லாம் நீ வந்து மங்காத்தாலே ஸ்டக் ஆகி நிக்காத. அதுக்கு முன்னாடி வரலாறுன்னு ஒரு படம் வந்தது, அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிங் ஸ்கோப் கொடுத்து நிறைய படம் நடிச்சாரு. வாலி நடிச்சாரு, வில்லன் நடிச்சாரு. சரியா, எல்லா விதமா தான் படம் பண்ண முடியும். சும்மாவே உட்காந்து ஃபேன் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு உனக்கு சைக்கிளுக்கு காத்தடிக்கிற மாதிரி காத்தடிச்சுக்கிட்டே இருக்கணும்னா முடியாது. அவரு வந்து ஒரு ஆக்டரு, அவருக்கு ஒரு மைண்ட்ல ஒரு சில ஐடியா இருக்கும். நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் அவர் எத்தனை இன்னைக்கு இதுக்கப்புறம் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது. அவர் மைண்ட்ல இருக்கிற ஃபிலிம்ஸ் தான் அவர் பண்ணுவாரு. உன்னால முடிஞ்சா காசு கொடுத்து பாரு. பிடிக்கலையா, படம் வந்து இந்த மாதிரி இருக்கு, இல்ல இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீ சொல்லலாம். அதுக்காக அவரு தான் காரணம், அவர் வேணும்ட்டே இப்படி பண்றாரு. ஆமா, அவர் வரும்போது இங்க கிங்கா தான் வந்தார். he entered this industry as a common man, okay, and then he lived here as a king. he ruled here as a king. now he again want to leave this arena as a common man. அது அவருடைய பெர்ஸ்பெக்டிவ், அது அவருடைய விஷ். அவர் அப்படிதான் பண்ணுவாரு. சரியா, அவரு நீ நீ ராஜாவா இருந்த, நீ ராஜாவா தான் போகணும்னு நீ அவர்கிட்ட நீ சொல்ல முடியாது. அவரு இப்படிதான் யோசிக்கிறார். நான் இப்படி இருக்கேன், நான் நிஜ வாழ்க்கையில இப்படி இருக்கேன், நான் இதே மாதிரியே நான் என்னோட படம் முடியும் போது நான் இப்படி முடிச்சுட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். படம் நடிக்கிறதை தாண்டி உங்களுக்கு வந்து நான் சொல்லும் போது இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாரு, இவருக்கு ஒரு ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஃபேன்ஸ் வந்து நான் எந்த அளவுக்கு மெச்சூர்ட் ஆனனோ ஓவர் த இயர்ஸ்ல, அதே மாதிரி என்னோட ஃபேன்ஸும் மெச்சூர் ஆகி போயிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ, உன்னோட மியூச்சுவல் கன்சென்ட், உன்னோட ஈகோ, இன்னொருத்த வந்து உன்னை ட்ரிகர் பண்றதே எதுக்குன்னா, நீ வந்து எப்படி சொல்றது, நீ வந்து அவனுக்கு பணிஞ்சு போகணும் தான் உன்னை ட்ரிகரே பண்ணுவான். புரியுதா? அதாவது மைண்ட்ல ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒருத்தன் பேசுறானா, நீ அவங்ககிட்ட என்ன பேசினாலும் என்ன சொல்றது, ஜெயிக்கவே முடியாது. செர்ரா நீ தான்டா கரெக்ட், கம்முன்னு நீ போயிட்டு வந்துகிட்டே இரு. 3 வாட்டி சொல்லுவான், 4 வாட்டி சொல்லுவான், 5 வாட்டி சொல்லுவான், 6வது வாட்டி போயிட்டே இருப்பான் அவன் பாட்டுக்கு. என்னடா இவன் எது சொன்னாலும் எதுவும் இது பண்ண மாட்டேங்கிறானே எப்படின்ட்டு. அததான் சொல்றேன், பழைய ஃபேன் பேஸ். இப்ப தருண் ப்ரோ நம்ம பேசிட்டு இருந்தோம் போன ஸ்பேஸ்ல கூட, பழைய ஃபேன் பேஸ் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இது பண்ணாங்கன்ட்டு. எவ்வளவு ஃபிளாப் வந்தாலும் சரி ப்ரோ, எவ்வளவு இது ஆனாலும் சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுல மட்டும் தெளிவா இருப்பாங்க ப்ரோ. என்னதான் இங்க பர்சனலா பாரு, அவங்க வந்து ஷேர் நான் பண்ணிக்கிட்டாலும். இங்க நான் இத்தனை வருஷமா இருக்கேன். இதுக்கப்புறம் இந்த ட்விட்டர்ல எத்தனை வருஷம் இருப்பேன்னு தெரியாது. நான் ஒரு விஷயம் ஒண்ணு பெருமையா இங்க ஒண்ணு நான் செட் பண்ணிட்டு போவேன். இந்த ஐடியில வந்துட்டு இது வரைக்கும் அஜித்குமார் பத்தி ஒரு நெகட்டிவ் ட்வீட் வந்தது கிடையாதுன்ற ஒரு பேரை நான் வாங்கிட்டு போயிருவேன். அது கண்டிப்பா நான் இங்க இருக்கிற வரையும் அந்த ஒரு பேரை நான் வாங்கிடுவேன். அவ்வளவுதான். இங்க இருக்கிற வரைக்கும் இந்த ஐடி வந்துட்டு பாசிட்டிவா தான் ட்வீட் போட்டுச்சு, நெகட்டிவா ஒரு ட்வீட் போட்டது கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேர் நான் வாங்கிட்டு போயிருவேன். எனக்கு அதுதான் பெரிய பேர். எனக்கு இந்த டிஎல் தலை ஃபேன்ஸ், இந்த ட்ரூ தலை ஃபேன்ஸ், இந்த பேர் கொண்டுதான் எனக்கு தேவை கிடையாது. இங்க இருக்கிற வரையும் இப்படி ஒருத்தர் இருந்தா, இங்க இருக்கிற வரைக்கும் அவரை பத்தி பாசிட்டிவா தான் போட்டா அப்படின்ற ஒரு பேரை மட்டும் நான் வாங்கிட்டு போயிருவேன். அவ்வளவுதான். நீ என்ன வேணா என்னை ஃப்ரேம் பண்ணிட்டு போ, நீ அசிங்கமா திட்டிக்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது எனக்கு. ஒரே ஒரு காமெடிடா, ஒரே ஒரு காமெடி மட்டும் சொல்றேன்டா. அனில்ஸ் வந்து இல்ல, நம்ம அண்ணா வந்து சொல்லிட்டு போனார்ல, இந்த மாதிரி வந்து வலை பேச்சு புண்டாமாவனே அப்படி இப்படின்னு திட்டினார்ல கொலை நேரத்துல, அதை எடுத்து போட்டு வலை பேச்சு டேக் பண்ணிட்டு இருக்காங்கடா தற்குறிங்க. டேய் எங்களுக்கும் டேய், நீ எவ்வளவு அடி வாங்கினாலும் அவனுக்கு வந்து நடுவில் அதை தாண்டா நாங்களும் எதிர்பார்க்கிறோம். எங்ககிட்ட அவங்கள சண்டை செய்ய சொல்லுங்க, எங்க வராங்கன்னு சொல்லுங்க, நாங்களே போறோம்ன்றேன். எங்களுக்கு மேட்ரே இல்லை இந்த அடிக்கிறது இந்த கொல்றதுலாம். அதான் விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்களேடா ஆகாஷ், எப்ப எவன் சிப்பு திறந்திருக்கும், எங்க போயிட்டு போயிட்டு ஊம்பலான்னு. கணேஷ் இல்ல ஒன்னே ஒண்ணுதான் கேக்குறேன். கணேஷ், உனக்கு டே பை டே ஒரு 10 கால் வருதா? ஆமா. ஒரு கால்யாச்சும் அவன் நேம் சொல்றானுங்களா? இல்ல இல்ல. அதுதான் விஜய் ஃபேன்ஸ், முடிஞ்சு போச்சு. இதுலயே அவனுக்கு தெரிஞ்சு போலியா? ஆகாஷ், கணேஷ், நான் உன்னையன் மட்டும் லாஸ்டா சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா இன்னும் நான் அன்னைக்கு டாக் டேவில் ஒரு ஸ்பேஸ் போட்டிருந்தப்ப நம்ம சைட்ல ஒருத்தனே வந்துல முட்டை கூடுவோம் கெட்டு கூடுவோம் தான். அது ஒரு 3 ஐடியா கையில இருக்குது. நம்ம தெரிஞ்ச பசங்க தான். அவனுக்கு சின்னதா சொல்றேன், கேள்தாங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஃபேன் ஆகுறீங்க, ட்ரூவா இருந்துட்டு போங்க, ஜென்யூனா. புரியுதா? கேக்குதா கணேஷ்? கணேஷ் பேசுறது கேக்குதா? கேக்குது. அதான் ஒண்ணும் இல்ல, நம்ம சைட்ல ஒரு 3 பேர் சொன்னாங்க, அஜித் சாராலதான் எதுவுமே வர மாட்டுது, அவர் தான் என்ன காரணப்பா, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்கப்பா, அவர் காரணமே கிடையாது. பார்த்துக்குமே ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து வர்றது எல்லாமே. புரியுதா? அவர் வந்து ஃபேனுக்கு ட்ரூவா இருக்காரு. புரியுதா? ஒரு ட்ரூவான ஃபேனா இருந்தா எதுவா இருந்தாலும் பொட்டன்ஷியலா அவருக்கு நிறைய ஒரு எத்திக்ஸ் இருக்கு, அதை நம்பி நீங்க இருந்துட்டு போயிடுங்க. இல்லைன்னா ட்விட்டர் ஏதாவது பண்ணிட்டு போயிடு. இன்னொரு வாட்டி வாங்கிட்டு இருந்து வர நான் பார்த்தேன்னா நான் பேட் வேர்ட்ஸ் கண்டிப்பா கேட்பேன். அவர் போட்டோ வச்சுன்னு அதை வந்து பிளேம் பண்ணிக்காத. உங்க பேரு ஓப்பனா சொல்லிட்டே போறேன் இந்த இதுல இருந்து. இல்ல டாக் டேவிலுக்கு தெரியும் தரேன், நான் என்ன நினைச்சேன், நான் வந்து கேட்டுதான் போனதுல. அதெல்லாம் விடியா, அதெல்லாம் அவனுங்கெல்லாம் பூமர்ஸியா, தட்டி விடியா. கணேஷ், இந்த பிரியங்கான்னு சொல்லி ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் அபியூஸ் பண்ணிட்டா மட்டும் அபியூஸ் பண்ணிட்டேன்னு கதறானுங்க பொண்ணுங்களை அபியூஸ் பண்றேன்ட்டு.
சும்மா வந்து ஏதோ போட்டுட்டே இருக்கா. நானும் நிறைய சரி விட்டு விட்டு போயிட்டே யாருடா இருக்கேன். யாருடா அவ பிரியங்கான்னு சொல்லி ஒரு ஃபேக் ஐடியா இல்ல பொண்ணான்னு மியூட்ல தெரியல, போட்டு ரியல் விடுறா, பொண்ணான்னு. மியூட்ல போட்டு விடுறா, அதுதான் முடிஞ்சிச்சுடா. சரி நான் ஒன்னேன்னு மட்டும் பண்ணிட்டேன். சரி ஊமன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். இரு பாக்குறேன். ஏய், இது இந்த அந்த முண்டை தானே இந்த ரெக்கார்டிங் எடுத்து கூட டிஎம்ல ஷேர் பண்ணிட்டு போவாரு நம்ம இதுல கமெண்ட்ல. அவளேதான். டெலீட் பண்ணிட்டாடா. வேற வேலை புண்டையே இல்ல போல தெரியுது இவனுக்குலான்ட்டு. சரி, இன்னொன்னு, இன்னைக்கு காலையில இருந்து ஏகப்பட்ட பேர் நிறைய கமெண்ட்ஸ் நிறைய இல்லடா ட்வீட் தருண், எனக்கு என்ன சிரிப்புனா விஜய பார்த்து கணேஷ் கேஜிஎஃப் ஒண்ணே பையன் விஜய் அம்மால போட்டு ஓக்கான்னு சொல்லியிருப்பான் ப்ளூ சட்டை மாற, அவனுக்கு எல்லாம் முட்டு கொடுக்குறாங்கடா விஜய் fans. டேய். கணேஷ் ஒரு நிமிஷம். இன்னைக்கு காலையில இருந்து நிறைய பேர் இந்த டயர் லிஸ்ட் வச்சு ஒண்ணு பேசுறாங்க. முழுசா சொல்லிடுறேன், யாரும் இன்ட்ரோ பண்ணுங்க. டயர் லிஸ்ட வச்சு நீங்க ஒண்ணு போடுறீங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இந்த கிங் ஆஃப் ஓப்பன் இந்த டேக்லைன் வந்துட்டு யார் கொடுத்தா தெரியுமா? ஃபேன்ஸ் கொடுக்கல, தியேட்டர் ஓனர்ஸ் கொடுத்தானுங்க. புரியுதுங்களா? ஃபேன்ஸ் கொடுத்த ஒரு பேரு கிடையவே கிடையாது. கிங் ஆஃப் ஓப்பன்ன்ற ஒரு டேக்லைன் வந்துட்டு கொடுத்ததே பாத்தீங்கன்னா தியேட்டருக்காரன் தான் கொடுத்தான். அவர் எந்த அளவுக்கு ஒரு ரெவென்யூ ஜென்ரேட்டரா இருக்காரு அப்படின்னா அந்த தியேட்டருக்காரன் வந்துட்டு அவர் சொல்ற அந்த விதம் தான். நீ அவரை டயர் லிஸ்ட்ல எந்த லிஸ்ட்ல வேணா நீ அவரை சேர்த்துக்க, ஆனா அவருக்கான மதிப்பு, அவர் படம் வந்து அது கொடுக்குற ப்ரியாரிட்டி வந்துட்டு எந்த நாளும் குறையாது. ஜிபியூல வந்துட்டு எந்தெந்த தேவடியா பசங்க வந்துட்டு அவரை குறைச்சி பேசுறாங்களோ அந்த புண்டா மேனைக்கெல்லாம் வாயில தூக்கி வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் இருக்க போது. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நிறைய புண்டாமைங்க ட்வீட் இருக்கு, ஏகப்பட்ட தேவடியா பசங்க ட்வீட் நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா புக் மார்க்ல பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ரிப்போர்ட் வர்றப்ப நான் வந்து அடையன்ஸை கோட் பண்றேனோ இல்லையோ, உங்களை மாதிரி தேவடியா பசங்களை காய் அடிக்காம நான் விடவே மாட்டேன். என் ரிப்போர்ட் ஒன்னே ஒண்ணுக்குதான் வெயிட்டிங்கு. எந்தெந்த குண்டாமையெல்லாம் வந்துட்டு தப்பு தப்பா பேசுவீங்க அதுக்கெல்லாம் இருக்குடி. கண்டிப்பா சொல்றேன், எதை வேணா டயர் லிஸ்ட் வச்சா பேசுறேன் அவரை வச்சுக்கிட்டு. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உனக்கு ஒன்னே ஒண்ணு, நான் வந்துட்டு அந்த ட்வீட் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுவேன். டெலீட் பண்ணணும்னா டெலீட் பண்ணிடு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இங்கன்னா வந்துட்டு இல்ல நான் வந்துட்டு இப்படி கெட்டு புண்டையை தான் அடிப்பேன் நினைச்சிட்டு இருந்தேன்னா காய்கறி வாங்கிட்டு தான் போவேன். நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் நீங்க டயர் லிஸ்ட வச்சு போடுறீங்க. ஒரு கொஞ்சமாச்சும் கூச்ச பூண்டை இருக்கணும்டா. இப்ப எல்லாம் கம்பேர் பண்றீங்க. இல்ல உன் தருண் ப்ரோ, வாழ்க்கை நீ உனக்கு வந்து தெரியுமா எதுவுமே தெரியாதா? நீ எதுவுமே பேச வேணாம். அத ஆதிக்கே வந்து ஸ்கிரீன்ல காமிச்சிருவான் எவன் பேசுறானோ எல்லாருக்கும். உண்மையாலே அதுதான் நடக்க போகுது. படம் தான் பேச போகுது இந்த வாட்டி உண்மையாலே படம் காட்ட போறது உறுதிதான். இந்த வாட்டி பேசணும்லாம் அன்னைக்கு இருக்குது உட்காந்து. காலையில இருந்து ரொம்ப மோசம் தெரியுமா? இன்னைக்கு காலையில இருந்து வீட்டுல ஏதாவது இப்ப நான் ஒரு மாதிரி ஷூ டயர் இருந்தா லிஸ்ட தேடா, வச்சு வீட்டுல பேசிட்டு டேய் இருந்து. முடிஞ்சிச்சுடா மேட்ரு, அவ்வளவுதான்டா. வீட்டுல இல்ல எதுனா ஷூ இன்னைக்கு இருந்தா எடுத்து நிறைய வைடா, பேர் ட்வீட். பாலிஷ் போட்டு போவானுடா வந்துட்டு. சும்மா இதெல்லாம் ஒரு மேட்டரா பேசிட்டு இருக்காத. இங்க பாரு, நான் அந்த லைன்ல வரல. இன்னைக்கு நம்ம கீழே ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க, நிறைய பேரு இருக்கானுங்க. டயர் லிஸ்ட வச்சு ட்வீட் போட்டானுங்க ஏகப்பட்ட பேர். நீ உனக்கு புரியாது, இன்னைக்கு எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆச்சுன்னு தெரியாது உனக்கு. அவ்வளவு ட்வீட் நான் இன்னைக்கு பார்த்தேன். ஒருத்தரும் பாத்தீங்கன்னா இந்த 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 டயருக்கு போயிட்டாரு, இவர் அந்த டயருக்கு போயிட்டாரு, இவருக்கான ஓப்பனிங்கே முடிஞ்சு போச்சு, இது ஓப்பனிங் மட்டும்தான். எவ்வளவு பேச்சுங்களா? ஒரே நிமிஷம் அனில்ஸ் எல்லாருமே பிஸ்மிய அவர் ஐடிய கீழே போட்டு உங்களை வந்து அபியூஸ் பண்றானுங்க. அவனுக்கு வந்து பிடிச்சி உள்ள போடுவேன். அவன் வரணும் தானே காத்துன்னு இருக்கிறேன். டேய் கூட்டு வாங்கடா அவனை எப்படியாவது. அவனை ப்ரோ கேக்குதா ப்ரோ? ப்ரோ வாங்க ப்ரோ. ப்ரோ அதான் ப்ரோ, நான் கொஞ்சம் பேசணும். நான் பேசியிருக்கேன் ஆக்சுவலா. என்னன்னா ப்ரோ, இப்போ வந்து குட் பேட் அக்லி ரிலேட்டடா வர ட்வீட்ஸ், பாசிட்டிவ் ட்வீட்ஸ் வந்து நம்ம ஃபேன்ஸ் மத்தியில கொஞ்சம், அது எந்த ஐடியா இருந்தாலும் சரி, சின்ன ஐடியா இருந்தாலும் சரி இல்ல பெரிய ஐடியா இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம கொஞ்சம் ஆர்டி அடிச்சு ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அது ஸ்ப்ரெட் பண்ணாதான் அந்த டிஎல் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா மாறும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து நெகட்டிவ் ட்வீட்ஸ் மட்டுமே தான் நம்ம பார்க்கிறோம். நம்ம பாசிட்டிவ் ட்வீட்ஸ் வந்து நம்மளே இக்னோர் பண்ணிடுறோம். அதுதான் உண்மை. நெகட்டிவ் ட்வீட்ஸ் வந்து நம்ம போட்டாலே இந்த குண்டாமையை கடிக்கிறாங்க ப்ரோ. நீ வேற ஜாம்பி கூதியா தான் மாட்டானுங்க தேவடியா பசங்க. நானே தரும் எத்தனை பாசிட்டிவ் போடுறேன், எத்தனை தேவடியா பசங்க வந்து இன்னைக்கு கமெண்ட் பண்றாங்க தெரியுமா? இல்ல தருண் ப்ரோ, ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஓவராவே போயிருச்சு ப்ரோ. காலைல இருந்து ட்விட்டர் நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருந்தது, நான் உள்ளவே வரல. சரி எப்படியும் கடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, அப்டேட் வருதுன்னு சொல்லிட்டு வரல. பார்த்தா போன ஓவரா இஷ்டத்துக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க, நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. இங்க பாசிட்டிவா ட்வீட் போற அஜித் ஃபேன்ஸ் ஃப்ரீயா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? சத்தியமா கிடையாது. அது உண்மையாலுமே சொல்றேங்க. நான் உண்மையாவே சொல்றேன், காலைல இருந்து மொத்தம் நான் வேலையே பார்க்கல. நீங்க மொத்தம் இவனுக்கு நான் முடிச்சு காய அடிச்சு விட்டுறணும் தான் உட்காந்து இருந்தேன். சரி மத்தியானமா தோணுச்சு, இந்த புண்டாமவனுங்களுக்காக எதுக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு சொல்லிதான் அப்புறம் மத்தியானமா போய் தான் நான் வேலையே பார்க்க ஆரம்பிச்சேன்.
12 மணிக்கு தான் ஆபீஸ்க்கே போனேன். 2 மணிக்கு மேல தான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன். 8:30 மணிக்கு தான் இல்ல நான் ப்ரோ, வீட்டுக்கு நான் வரேன். அது நான் இங்க அது புரியுது நிறைய ப்ரோ. பேர்த்த பட் நான் வந்து மியூட்ல போட்டு வச்சிருக்கேன். இருடா வந்து அவரு நம்ம ஏதோ பேசணும்னு வர்றாருடா, பேசிட்டோம்டா விட்றா. ஏகே பேசுங்க ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலா அதான் ப்ரோ, இப்போ நம்ம நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். பாசிட்டிவா யார் ட்வீட் போட்டாலும் இப்போ தருண் ப்ரோக்கெல்லாம் வந்து நான் நோட் பண்ண வரைக்கும் ஒரு நல்ல ரீச் இருக்கு. ஸோ அந்த ரீச் இருக்கும்போது நம்ம பாசிட்டிவாவே கொண்டு போவோம். ஏன்னா இதுக்கப்புறம் ப்ரோ இன்னைக்கு அப்டேட் வந்துருச்சு, இதுக்கு மேல நெகட்டிவ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும். இன்னைக்கு இருந்த அளவுக்கு நெகட்டிவ் இனிமே இருக்குமான்னு எனக்கு தெரியல. So அதனால வந்து நம்ம கொஞ்சம் பாசிட்டிவா வச்சிருக்கலாம். இது நடந்தது விட்டுருங்க, இனிமே நடக்க போறது மட்டும் பார்ப்போம். நடந்தது முடிஞ்சு போச்சு, அதே பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன நடக்குது சொல்லுங்க. படம் பிடிச்சவங்க படம் செலிப்ரேட் பண்ண போறாங்க, பிடிக்காதவங்க போயிட்டு போறாங்க. அது மாதிரி வந்து கண்ணன் அண்ணா வந்து ஒரு நாள் பேசினாரு, அது கேட்டேன். ஆக்சுவலா வந்து ஆஹ் அவரு வந்து அப்டேட் வருது, அப்டேட் வந்து வருதுன்னு சொல்லியிருக்காரு. சப்போஸ் அது வரலன்னா நீங்க அவரை என்ன வேணா சொல்லுங்க, அது தப்பு கிடையாது. ஏன்னா அவருமே அதான் சொல்லுவார், அப்டேட் வருது, நானும் உங்களை மாதிரி ஒரு ஃபேன் தான் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு நிறைய டைம். அவங்கள பர்சனலா அடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா நீங்க தலை பேர் யூஸ் பண்ணி அடிச்சிடலாம், தப்பு. அப்படின்னா நீங்க வந்து வேற ஃபேண்டமுக்கு போயிடலாம், அந்த மாதிரி இருக்கீங்களா வேற ஃபேண்டமுக்கு போயிடலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த என் குஞ்சில் முடி இருக்கும் அப்படின்னு வருவானுங்க ஒரு சில ஃபேன்ஸ், அவங்க கூட போய் நீங்க சேர்ந்துக்கலாம், கதவு ஓப்பனா தான் இருக்கு. ஆனா அவங்க தான் வந்து ப்ரோ உண்மையிலே வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து பாராட்டணும் அப்படின்னா எந்த விதத்துல பாராட்டலாம்னா, ஒரு பீஸ்ட் மாதிரி ஒரு படம், ஒரு வாரிசு மாதிரி ஒரு படத்தை கூட அது வந்து மொக்க படம் அவங்களுக்கே தெரியும், ஆனா அதுக்கும் முட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஆளுங்க பண்ணுவாங்களா ப்ரோ? நல்ல படத்தையே நம்ம வந்து திராஷ் தான் பண்ணுவோம், அதுதான் இங்க நம்ம அதுதான் பண்ணுவோம். சொல்றேன். அது ப்ரோ எது நான் வந்து எது நடக்கக்கூடாதுன்னு யோசனோ அதனால இது என்ன இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து என்ன மாதிரி வேலைப்பாடு அந்த படம் அது இல்ல ப்ரோ, வந்து ஏகே ப்ரோ, இப்போ உங்களுக்குமே விடாமுயற்சியில பாத்தீங்கன்னா யூ ஹேவ் சம், என்ன சொல்றது, உங்களுக்குன்னு ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும், ஒரு சிலது எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம், ஒரு சிலது சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காது. இப்போ அதை வந்து நீங்க இருக்கு. படம் பார்த்துட்டு உங்க கூட படம் பார்த்தவங்களோட நீங்க ஷேர் பண்ணுவீங்க, இது இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இது கொஞ்சம் பண்ணிருக்கலான்ட்டு. நீ வந்து அத நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண, ஏன்டா மத்த ஃபேன் பேஸ்ல பண்றானா ரைட்டு, ஆன்லைன்ல உட்காந்துக்கிட்டு நீங்க என்னடா அவங்களுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி படத்தை? ப்ரோ இது ஒண்ணுமே இல்ல, அதுதான் நான் சொல்றேன்ல, ஒரு அதுதான் நான் சொல்றேன். நரேட்டிவ் ஒண்ணு செட் ஆயிருக்கு. நீங்க என்ன இருந்தா சொன்னீங்க பாத்தீங்களா, அது எப்படி தெரியுமா இது பண்ணாங்க? அந்த வருஷம் அந்த ம். குண்டாமேடுக்கு குடின்னு ஒரு படம் வந்துச்சு, அது நக்கிட்டு போயிருச்சு. அதனால இந்த என்ன இருந்தாலும் வண்டியில ஏத்திட்டானுங்க, சொல்ல போனா இதான் உண்மை. ஏன்னா நல்லா ப்ரோ ரீச் அது ஆன படத்தை, நல்லா போன படத்தை வந்துட்டு இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்கன்னா, இந்த புலி ம். நக்கிட்டு போனதுனால இதையும் சேர்த்து வண்டியில ஏத்தி விட்டானுங்க. இதுதான் உண்மை. அதனால இந்த மாதிரி என்ன இருந்தாலும் நல்ல ரீச் ஆன படம், வந்த டைம்லயே பயங்கரமான ரீச். அதுல நம்மளால ஓப்பனிங் சொல்லவே தேவையில்லை. அந்த படத்துக்கு பிப்ரவரி ட்ரை மந்த்லயே அப்படி ஒரு ஓப்பனிங் கொடுத்தாங்க. என்ன இருந்தாலும் சரியான ஓப்பனிங் என்ன இருந்தாலும் கிடைச்சதுலாம். க்ளோசிங்கும் பயங்கரமா தான் மத்தவங்களுக்கு இருந்துச்சு. மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல ப்ரோ, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நம்ம ஏகே சாரோட கரியர் பெஸ்ட் படம்னா நான் அதுதான் சொல்லுவேன். என்ன இருந்தாலும் நான் சொல்லுவேன், எனக்கு அதுதான் பர்சனலா பிடிக்கும். ஏன்னா அதுல வந்து ரொம்ப ரக்கடா லைக் மேன்லியா இருப்பாரு, லுக்கும் நல்லா இருக்கும், டைலாக்ஸ், ஸ்கிரீன் பிளே எல்லாமே நல்லா இருக்கும். அது விடுங்க ப்ரோ, இப்போ மெயினா வந்து என்னன்னா இந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நாள் இப்படி இருந்து இப்போ குட் பேட் அப்படி அப்டேட் வந்தோடனே எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த நெகட்டிவிட்டி ட்வீட் போட்டாங்க ஐடியில எல்லாம் போய் பாருங்களேன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி குட் பேட் அக்லிக்கு ஃபயர் விட்டுட்டு தான் இருக்காங்க, அது மாறப்போகுதா? அதனால அது வந்து அதை பத்தி நம்ம பேச வேணான்ற ப்ரோ. ஏன்னா தருண் ப்ரோ, இப்போ ஆகாஷ் ப்ரோ, கணேஷ் ப்ரோ நீங்க சொன்னீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நீங்க அவங்க போட்டாங்க நெகட்டிவ் ட்வீட் போயிட்டாங்க, அவங்க அடிங்க, தப்பு சொல்ல, அது யார் அடிக்கணுமோ அடிங்க, அது அவங்க உங்க விருப்பம். அதுக்குன்னு வந்து நம்ம வேலையை விட்டுட்டு நம்ம அதெல்லாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அவங்க கதறினா அவங்க கதறிட்டு போறாங்க. நம்ம தலை சொல்ற மாதிரி 10% ஃபேன்ஸ் வந்து 10% ஃபேன்ஸ் கடிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்காக அவங்க படம் பண்ணல, 90% ஃபேன்ஸுக்காக தான் அவர் படம் பண்றாரு. அது மாதிரி அவர் இன்னமும் படம் பண்ணுவார், அது யாருக்காகவும் நிப்பாட்ட போறது இல்லை. அவர் பண்றதை அவர் பண்ணுவாரு. நீங்க பிடிச்சிருந்தா படத்தை பாருங்க, இல்லைன்னா உங்க வேலையை பாருங்க, அவ்வளவுதான். அதுக்காக தேவையில்லாம வந்து அவரை போட்டு கடிக்க வேண்டாம். நீங்க சுரேஷ் சந்திரா கூட அடிச்சுக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. தலையை அடிக்காதீங்க, அது ரொம்ப தப்பு. ப்ரோ அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சுரேஷ் சந்திரா கூட அடிக்க வேணாம் தான் ப்ரோ நான் சொல்றேன், அவரை அடிச்சு பிரயோஜனமே இல்ல ப்ரோ, எதுக்குன்னு தான் நான் அதுதான் கேக்குறேன். அவர் அடிச்சு ஒரு பிசகு பிரயோஜனமும் இல்லை, பிரயோஜனமே இல்ல, அதான் சொல்றேன். சுரேஷ் சந்திரா அடிச்சு என்ன பண்ண முடியும்? அவர் பார்க்க கூட மாட்டார். நீங்க இவ்வளவு டேக் போட்டீங்க, அவர் ஜெயாகாஷ் ப்ரோ, பாப்பாருன்னு ஜெயாகாஷ் ப்ரோ, ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ ஒரு லெவலுக்கு மேல அவன் ஏன் அப்டேட் தர மாட்டாங்க, சுரேஷ் சந்திரா தானே தரணும், அந்த மாதிரி முடிவாயிடுச்சு ப்ரோ. எல்லாமே அவர் கையில தான் இருக்குன்னு நினைச்சிட்டாங்க.
அதான் டேர்னிங் பாயிண்ட். இப்ப அவர் தானே ப்ரோ, அவர் ப்ரோ தானே அப்டேட் தரணும், அந்த மாதிரி பாயிண்ட் ஆயிடுச்சு. இவங்களுக்கு மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ எல்லாத்துக்கும். அதான் இப்போ டேய் கேக்குதா? இதுக்கான டேய் ஒரு நிமிஷம் இருக்குடா. டேய் ஒரு நிமிஷம்டா. அனில்ஸ் எல்லாம் இப்போ ஒரு புது பேர் கண்டுபிடிச்சிருக்காங்கடா. கண்ணண்ண பேர் இருக்குல்ல, என்னது? இப்ப கொலை மிரட்டல் பண்ணி கொலை ஆமா. மிரட்டல் பண்ணிடலாம்டா. என்னவோ போட்டு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்கடா. சூப்பரா நல்லாதான் இருக்கு வச்சுக்கிட்டோம். டேய் நல்லா இருக்கு டேய், கொலை செம்மையா மிரட்டல் இருக்கு. பண்ணிடலாம். டேய் இல்ல ஆனா உண்மையை சொல்றேன்டா, டேய் உட்காந்து உண்மையை அவனுமே சொல்றேன். கீழே மடக்கி போட்டு உண்மை சொல்லு அவ்வளவு. விஜய் ஃபேன்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பா தேவைடா. விஜய் ஃபேன்ஸ் தான்டா நம்ம எல்லாம் பெரிய ஆளாக்கி விடுறது, உண்மையாலே சொல்றேன்டா. அது டேய் அந்த என்னமோ பேரு சொல்லி செம்மையா வார்த்தை இருக்கு. அவன்கிட்ட ஆகாஷ் அவனுக்கு இந்த பேர் மச்சான் தெரிய ஆகாஷ் மாட்டேங்குது. மச்சான் பேரே இதெல்லாம் தெரிய உண்மையா மாட்டேங்குது. உண்மையா சொல்றேன்டா, விளையாட்டுக்கு இல்ல. விஜய் ஃபேன்ஸ் தான்டா, விஜய் இல்ல ஃபேன்ஸ் இல்ல தான் கரெக்ட் தான் கரெக்ட் தான். ஏன்டா இது வந்து நம்மளே வந்து அவனை நீங்களே அந்த ரெக்கார்ட் போட்டுருக்கீங்க. நாங்க வந்து டேக் பண்ணியே போடலாம், அது நம்மளும் போடலாம் அந்த ரெக்கார்ட். தேங்க்ஸ், ரொம்ப ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து ரொம்ப நன்றிடா. அதெல்லாம் நான் அவங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன், ஜேடி ப்ரோ. இல்ல இல்ல அந்த பேர் இன்னொருத்த அனுப்பி போட்டிருக்கா இந்த பாத்தியா பேர் இல்லையா? வச்சிருக்காங்கன்னு. இல்ல இன்னொருத்த போட்டிருக்கா நல்லா பாத்தியா இருக்கு இல்லையா? இந்த பேரு. சுரேஷ் சந்திரா சார், உங்க ஃபேன்ஸ் எல்லாரும் கொலை மிரட்டல் விடுறாங்க சார் அப்படின்னு போட்டுருந்தா வார்த்தை. சிரிப்பு புண்டா இவனுங்க பண்றதெல்லாம். இல்லடா என்ன பண்ண அவ்வளவு போயிடுச்சு. இல்ல ப்ரோ, அது மிரட்டல்லாம் கிடையாது. அவர் சொன்னதே வந்து ஸ்ட்ரைட்டா தான் சொன்னாரு, அடிச்சது அவரு. இவங்க மிரட்டல்னு நம்பிக்கிட்டு இருக்க போறாங்க. மிரட்டல்லாம் கிடையாது, அவரு ஸ்ட்ரைட்டா தான் சொன்னாரு. அவர் இல்ல மிரட்டல்னே நீங்க அப்படிதான் பண்ணுவோம். என்ன பண்ணுவாங்க? ஒன்னும் பிடுங்க முடியாது, பூலதான் போக முடியும் அவன்ட்டு தேவையா பசங்களால. இது இந்த மிரட்டல்னா என்ன, தலை படமா? இந்த ஏஎம்தாஸோட படம் வரதா இருந்துச்சு, அந்த படம் தானே? நீ வேற இந்த இந்த தீபக் நீ வேற சம்பந்தமே இல்லாம நடுவுல வந்து இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி இல்ல இல்லடா தீபக் ப்ரோ இல்லாத குறைய அவன் தீக்கிறான்னு நினைக்கிறேன். அதான் அடுத்த தீபக் ப்ரோ மாதிரி ஆயிட்டான் தருண். அவர்தான் என்ன துப்பாக்கி எடுத்துருக்காரு. சரி ப்ரோ, டீசர் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல நிறைய எடிட் வந்தது. எது ஃபேவரட் ஆளாளுக்கு சொல்லுங்க. எனக்கு அந்த வரலாறு பிஜிஎம் போட்டு இறக்குனாங்க பாருங்க, அப்பா ஒரு பக்கம் அப்படியே என்ன சொல்றது, நெருப்புடா நல்லா இருந்தது ப்ரோ, உண்மையாலே. அதெல்லாம் புல்லரிச்சு போச்சு ப்ரோ. ஆரம்பமும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஆப்டா இருந்தது ப்ரோ. பில்லா தான் பக்கா ப்ரோ, பில்லா தான் எப்பவுமே. சுத்தமா சார்ஜ் இல்லடா. போதண்டா. முடிச்சு ஒன்னும் பிரச்சனை போதுண்டா போய் நிம்மதியா தூங்குங்க. சரி கணேஷ் ப்ரோ, பழைய கவர் பிஜி மட்டும் வச்சிருங்க கணேஷ் ப்ரோ. எது ப்ரோ பழைய கவர் பிஜி? அவன் அடிக்கிற மாதிரியா? சரி எல்லாருக்கும் குட் நைட். விஜய் ஊம்பனா தேவடியா பையன். விஜய் ஊம்பனா. சங்கீதா எனக்கு எல்லாருக்கும் ப்ரோ அதெல்லாம் முடியாது ப்ரோ, அதெல்லாம் முடியாது. நான் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான். முடியாது எல்லாரும். சரி மச்சான், தலகணேஷ் ப்ரோ ஒரு தலகணேஷ் இல்ல 1000 தலகணேஷ் வந்தாலும் சட்டையை கிழிச்சிட்டு போவோம். சங்கீதா எனக்கு. ஐயோ ஒரே நிமிஷம். இது ப்ரோ கனி பாண்டியன் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. உன்னை நீ பேசுனதா அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணி போட்டிருந்தாங்க ப்ரோ. என்னைக்கு? அன்னைக்குதான் தெரியும், டெலிட் பண்ணானே அதானே. டெலிட் பண்ணானா நம்ம பேரை பார்த்தாலே மிரளணும். அங்க திருநெல்வேலின்னு சொன்னாலே மிரளணும். நம்ம ஊருக்காரங்களை பார்த்தாலே அளப்பறையே நாங்க தான். காப்புரா பயலுகடா, அஜித்து பயலுகடா நாங்க. சரி ரைட் ஆகாஷ் பை, ஆகாஷ் கணேஷ் பை.